பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரன் அபேட்சையோ கெட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நாம் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின்படி அது நிறைவேறுகிற பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தும். இதைத்தான் தேவனுடைய ஒரு மனுஷன் இப்படியாய் பாடுகிறான். எனக்காய் இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனையோ பேர் நல்லவனாக இருந்தும் என்னையும் தேடி வந்தீரே அப்படின்னு ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறான். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களாக இருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளும் அது மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆசைகள், அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அழிந்து போகும், அழியும் அப்படின்னு வேத அருமையாய் சொல்லுகிறது. இதை யோபு 8:13 இப்படியாய் வாசிக்கிறோம். தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் இதுவே, அப்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகுமா? சிலவங்க பகடையா இருப்பாங்க. பகடன்னா அப்படியே வெளித்தோற்றமாக பரிசுத்தவான்களாக, ஒரு நாடகத்தில் கூட அந்த அளவுக்கு நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக காணப்படுவாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட அவங்க நம்பிக்கை என்னாகுமா? அழிஞ்சு போகுமா? நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனும் அவன் வெட்கப்பட்டே போகிறது இல்லையா? சங்கீதம் 112:10 இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, துன்மார்க்கனுடைய ஆசை அது அழியுமா? அப்ப நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் தானே வேதம் சொல்லுது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை சந்தோஷமாக மாறும். நீங்க விரும்புகிறது உங்க வாழ்க்கையில நடக்கும். என்னடா ஊழியக்காரன் ஒரு குடுகுடுப்பக்காரன் போல பேசுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, வேதம் அதுதான் சொல்லுது. நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகுமா? அப்போ நீங்க தேவனை நம்பி இருக்கீங்கள, உங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் துக்கப்படுத்துகிறவரோ வெட்கப்படுத்துகிறவரோ அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களும் உலகத்தில் உள்ளவர்களும் தான் துக்கத்தோடும் மன வியாகுலத்தோடு இருப்பாங்க. தேவனை அறிந்தவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறவரை நம்புகிறபடினால அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று சொன்னீரே, துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோமே. நாங்கள் விரும்புகிறத நீங்கள் உங்களால் ஒருவரால் தான் எங்களுக்கு நன்மைகளை செய்து முடிக்க முடியும். இந்த நாளிலும் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் மாத்திரமே அந்த மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்திற்கு காரணராயிருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.